Hello students, welcome to HIBA Max 12 Standard Max பார்த்துட்ருக்கோம் Chapter 11 Exercise 11.5 Question 8.1 If x be n comma p such that 4px equal to 4 is equal to p into x equal to 2 and n equal to 6. Find the distribution, mean and standard deviation of x. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான question. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு given எழுதுங்க. 4 into p x equal to 4 is equal to p x equal to 2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ 6 அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுதான் தேவைப்படும், அது கொடுத்துட்டாங்க. 4 into n 6 கீழே 4 p பவரில் 4 1 minus p q எடுத்துக்கலாம். 1 minus p q எடுத்துக்கலாம். n வந்து 6 minus 4 which is equal to px2. அப்போ 6 கீழே 2 p பவரில் 2 1 minus p வந்து q 6 minus 2. ஸோ இது எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட் லைனில் 4 into 6 கீழே 4 6 into 5 3 6 into 5 into 4 into 3 1 into 2 into 3 into 4 into p பவரில் 4 q பவரில் 2 which is equal to 6 into 5 6 into 5 1 into 2 அதே p square q பவரில் 4. ஸோ இது 1 டைம், இது 3 டைம், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 4 4 கேன்சல் ஆகிடும். அதே 5 3 இருக்கும், இந்த சைடு 5 3 இருக்கும். இதுவுமே என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா 4 into p பவர் 4 into q square is equal to p square q பவர் 4ன்னு இருக்கும். இதில் 2 இது கேன்சல் ஆகி 2 ஆகிடும். இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இது 2ன்னு மாறிடும். அப்போ 4p square is equal to q square. இப்போ q square எப்படி எழுதலாம்னா 1 minus p whole square. 1 minus p whole square எப்படி எழுதலாம்னா a square minus 2 into a into b plus b square. இதில் q term எதுவுமே இருக்காது பாருங்க. ஸோ 4p square இதெல்லாம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். minus 1 plus 2p minus p square is equal to 0. அப்போ 3p square plus 2p minus 1 equal to 0. 3 1s are 3 minus 3 ரெண்டாக பிரிக்கணும். 3 1s are தான், அப்போ தான் இங்கே 2 வரும். ப்ளஸ்ஸு மைனஸு 3ஆல் மல்டிபிள் பண்ணனால 3ஆல் டிவைடும் பண்ணோம். கேன்சல் பண்ணால் 1. அப்போது p plus 1 ஒரு டேர்மும் 3p minus 1 ஒரு டேர்மும் நமக்கு கிடைக்கும். 2 டேர்ம் கிடச்சிருச்சா? therefore p is equal to 0 பண்ணால் plus 1 minus 1 p is equal to 1 by 3 minus 1 not possible. அப்போ p is equal to 1 by 3. p 1 by 3 நான் q ஓட வேல்யூ 1 minus 1 by 3 which is 2 by 3. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு மீனு எல்லாமே கண்டுபிடிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க, மீன் கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம PMF probability mass function கண்டுபிடிச்சிடலாம். P of x is equal to x is equal to n வந்து 6 கீழே x. P ஓட வேல்யூ 1 by 3 பவரில் x. Q ஓட வேல்யூ 2 by 3 பவரில் 6 minus x. where x can take the value 0 1 2 up to 6 வரைக்கும். ஃபஸ்ட்டு இது டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிட்டோம் சரிங்களா? அடுத்தது மீன். மீன் வந்து n into p easy. n ஓட வேல்யூ 6, p ஓட வேல்யூ 1 by 3 3 1 time 2 time which is equal to 2. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் root of npq. n ஓட வேல்யூ 6, p ஓட வேல்யூ 1 by 3 q ஓட வேல்யூ 2 by 3 3 1 time 3 2 time. அப்போ root 4 by 3 root 4 எப்படி எழுதலாம்? 2ன்னு எழுதலாம். டிவைடட் பை root 3ன்னு எடுத்துக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான் சரிங்களா? என்னென்ன 3 விஷயம் கேட்டதாங்க, 3மே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th question. In a binomial distribution consisting of 5 independent trials, the probability of 1 and 2 successes are 0.4096 and 0.2048 respectively. Find the mean and variance of the random variable. மீன் கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸும் கண்டுபிடிக்கணும்.
சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு n எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ் 5. அப்போ p of x equal to 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 and 2. 1 வந்து 0.4096. அப்புறம் p of x equal to 2 0.2048. ரெண்டு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ மீன் கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், n and p. அப்போ n இருக்கு, p வேணும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி p வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ p of x equal to 1 is equal to 0.4096. இந்த p of x equal to 1 எப்படி வரும்? nc1 p1 n-ஓட வேல்யூ இங்கே 5 minus 1. இங்கே n-ஓட வேல்யூ 5னே முன்னாடியே மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம கிவனில் கொடுத்துட்டாங்க. 0.4096. 5c1 p1 q பவரில் 4 is equal to 0.4096. இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கணும். p of x equal to 2 அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.2048. இப்போ 5c2 p2 q5 minus 2 is equal to 0.2048. இப்போ 5c2 5 into 4 divided by 1 into 2 வரும், கேன்சல் பண்ண 10. ஸோ டேரெக்டாக எழுதிக்கலாம். p square q cube is equal to 0.2048. இது செகண்ட். இப்போ நமக்கு p தான் வேணும். அப்போ நம்ம இது ரெண்டு டிவைட் பண்ணிக்கலாம். 2 divided by 1 10p square q cube divided by 5 p1 q4 which is equal to 0.2048 divided by 0.4096. 5 ones are 5 twos are. இது cancel. இதுவும் cancel. அப்போ 2p by q is equal to இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம், அப்படியே இன்ட்டு 2 பண்ணுங்களேன், சேம் ஆன்சர் 1/2 நமக்கு கிடைக்கும். கரெக்டா? 1/2. இப்போ 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம், q அந்த சைடு. இப்போ 2 2s are 4p is equal to q. இப்போ அகெயின் q இருக்கிற இடத்துல என்ன எழுதணும் 1 minus p. இப்போ p அந்த சைடு கொண்டு வரலாம், 4p minus p அந்த சைடு வந்தால் plus p is equal to 1, 5p is equal to 1, p is equal to 1/5. இப்போ p ஓட வேல்யூ 1/5னா q ஓட வேல்யூ 1 minus p. 1 minus 1/5. 5 ones are 5 minus 1 4/5. இது q ஓட வேல்யூ. ஸோ p தெரிஞ்சிருச்சு, q தெரிஞ்சிருச்சு, n-ம் என்னதுன்னு நமக்கு தெரியும் 5. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மீன் வந்து n into p. n-ஓட வேல்யூ 5, p ஓட வேல்யூ 1/5. அப்போ கேன்சல் பண்ணிட்டா மீனோட வேல்யூ 1. அடுத்தது வேரியன்ஸ். வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n pq. n-ஓட வேல்யூ 5, p ஓட வேல்யூ 1/5, q ஓட வேல்யூ 4/5. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வெறும் ஆன்சர் 4/5ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் அதர் சம் எல்லாருக்கும் 11th சாப்டரோட எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் சம்ஸும் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.